வாழ்க்கையில கர்த்தரனை இவ்வளவு தூரம் உயர்த்துறதுக்கு இன்னைக்கு இந்த 10 ஆண்டு கால ஊழியத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். ஒண்ணுதாங்க என்னால சொல்ல முடியும். அன்னைக்கு என்னுடைய வாலிப நாட்களில ராத்திரி நேரத்துல யாருமே பார்க்கல. ஒரு ஹாஸ்பிட்டல் சீடு தேனியில உத்தமபாளையத்துல எங்க ஊரு. என்கிட்ட சொந்த கீபோர்டு கிடையாது. சர்ச்சில் இருந்து கீபோர்டு கடன் வாங்கிட்டு வந்து அதை திறந்து வச்சு கீபோர்டு ஒரு இடத்துல போய் படிக்கவும் இல்லை. ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு 3 கார்டு கிட்டார்ல பிடிச்சி விட்டார், அது மட்டும்தான் தெரியும். ஆனா அதை வச்சு நானே சர்ச்சில் போய் உட்கார்ந்து பழகி ஆவியானவரே கற்றுக் கொடுத்து கடைசியினுடைய வாலிப நாட்கள்ல ராத்திரி நேரங்கள்ல எனக்கு ஒரு பெரிய பழக்கமா அது இருந்தது. எப்படின்னா, ராத்திரி 9-10 மணிக்கு உட்கார்ந்தா காலையில 3 மணி 4 மணி வரைக்கும் இன்னைக்கு நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கு அந்த மாதிரி ஒரு நேரத்தை அது மாதிரி ஒன்ன கொடுங்க. ஏன்னா அன்னைக்கு கமிட்மெண்ட் கிடையாது, அன்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது, அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால உட்கார்ந்து தேவ சமூகத்துல போராடி ராத்திரி எல்லாம் கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பேன். எந்த ஸ்டேஜும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, யாரும் கிடையாது. ஒண்ணு தெரியும், நான் பாடும்போது என் அப்பா இறங்கி வருவார்னு எனக்கு தெரியும். நான் பேசும்போது என் அப்பா இறங்கி வருவார்னு எனக்கு தெரியும். நான் கூப்பிட காக்கை குஞ்சுகளுக்கே செவிகளை திறக்க முடியுமானால் நான் கூப்பிட என்னுடைய தகப்பன் எனக்கா இறங்கி வந்து வழக்காடுவா, அவர் யுத்தம் செய்வார் என்கிறது எனக்கு தெரியும். ராத்திரி நேரம் அவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அவ்வளோ பாடிட்டு இருப்பேன். யாரையும் தெரியாது, என்னையும் தெரியாது. அப்ப பாட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு ஏதோ 2-3 பாட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என் பேர் வெளி உலகத்துக்கு தெரியும். அது வரைக்கும் என்னை யாருக்கும் தெரியாது. ஆனா ஒன்று, நான் மறைந்திருந்த நாட்கள், நான் கண்ணீர் விட்ட நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. அவர் என்னை உருவாக்க பயன்படுத்தின நாட்கள். அவர் என்னை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரோ அந்த இடத்தில் என்னை வைக்கும்படி அவர் விரும்பின நாட்கள். நான் அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், 2 தீர்க்கதரிசி இருந்தாங்க சமஸ்த இஸ்ரவேல்ல. ஒன்று எலியா, இன்னொன்னு ஒபதியா. எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த எலியாவை ஆகாபும் எசபேலும் அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அப்படி அழிக்க நினைக்கும் போது கூட அவன் கேரித்துல தனிமையில காத்திருந்தான். கேரித் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட இடம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அதுதான். ஐயா, எல்லாரும் எங்கெங்கே போறாங்க, இன்னைக்கு சண்டே ஈவினிங் எல்லாரும் எதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் மால்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க. என் கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்லி சுத்தி தெரியல. நான் சாப்பிடுறதுக்கே வழி இல்லைன்னா கூட எனக்குரிய காகங்கள் வரும் என்று சொல்லி அவன் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தான். கர்த்தர் உண்மையாகவே காகங்களை அனுப்பினான். 2வது, கர்மேலில காத்திருந்தான், வானம் திறக்கப்பட்டது. இது அவன் தன்னுடைய ஸ்தானத்துல இருந்ததுனால மகிமையான காரியம் வாழ்க்கை நடந்தது. ஆனா இந்த ஒபதியாவினுடைய இருப்பிடம் பாருங்க, இவன் தீர்க்கதரிசி தான், இவன் ஜபிக்கிறவன் தான், இவன் பாட்டு பாடுறவன் தான், இவன் காணிக்க கொடுக்கிறவன் தான், இவன் தசமாங் கொடுக்கிறவன் தான். இன்னும் சொல்லணும்னா, எசபேல் பல தீர்க்கதரிசிகளை கொல்லும் போது இவன் ஒரு சில தீர்க்கதரிசிகளை பாதுகாத்த ஒரு ஆளுதான். பட் இவன் ஸ்தானம், எலியா இருந்த அதே ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆளு இப்ப எங்க போயிட்டான்னா, ஆகாபு கூட போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை, கொஞ்சம் உலகம். நீ நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் மாறிடுச்சுங்க. காலையில ஜெபிக்கிறாங்க, ஆனா அதுக்கப்புறம் ராத்திரி தேவ பிரசன்னத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க பல காரியங்கள்ல கனெக்ட் ஆகுறாங்க. இதுதான் ஸ்தானத்தை விட்டு அலைகிற அனுபவம். ஒபதியா இப்படிதான் இருந்தான். காலைல எந்திரிச்சு அவனும் பைபிள் படிச்சிருப்பான், காலைல எந்திரிச்சு அவனும் பாட்டெல்லாம் பாடி இருப்பான். கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். எல்லாம் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா தான் பாடினாருங்க. ஆனா அதுக்கப்புறம் 9 o'clock அவர் லாகின் பண்றது ஆகாபிட்ட பண்றாரு. ஒரு நாள் எலியா இவரை தேடி வர்றாரு, வந்து சொல்றாரு, நான் வந்திருக்கேன் போய் எஜமானுக்கு சொல்லுப்பா. சொன்னவனே இந்த ஒபதியாவுடைய பதில் என்னவா இருந்திருக்கணும் தெரியுமா? மாறா என்னவா இருந்திருக்கணும் தெரியுமா? நம்ம வாங்க தைரியமா போய் பேசுவோம், நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாருங்க. சொல்ல முடியல, ஏன்னா அவன் உள்ளான மனுஷனே அவனை காட்டி கொடுத்துருச்சு. இங்க பாரு, எலியாவை உள்ள கூட்டிட்டு போகும்போது ஆவியானவரை டக்குன்னு எங்கேயாவது மாத்திடுவாரு பிரச்சனை வரும்போது. ஆனா ஒபதியா, நீ சிக்கிக்குவ, ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. அவனே சொல்றான் எலியாவை பார்த்து, உன்னை ஆண்டவர் எங்கேயாவது கொண்டு போயிருவாருப்பா,
ஆனா நான் மாட்டிக்குவேன்ப்பா. நான் கேட்கிறேன், நீயும் தீர்க்கதரிசி தானே, நீயும் ஜெபிக்கிறதானே, நீயும் பாடுகிறதானே? ஏன்னா அவன் ஸ்தானத்துல இல்லைங்க. அதாங்க பிரச்சனை. தேவச்சனமே, இவ்வளோ பெரிய ஸ்தானத்தை, இவ்வளோ பெரிய அதிகாரத்தை, இவ்வளோ பெரிய அத்தாரிட்டி ஆண்டவர் நமக்காக சிலுவையில திறந்து கொடுத்தாரே. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவர் வச்சிருக்கிற இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எது உங்களை துரத்தி வரணுமோ அதெல்லாம் தானா உங்களை துரத்தி வரும். அதெல்லாம் உங்களை தானா துரத்தி வருங்க. அதெல்லாம் தானா உங்களை தேடி வருங்க. நிறைய நேரம் பல காரியங்களுக்காக தேவ பிரசன்னத்துக்கு கொடுக்க வேண்டிய பிரையாரிட்டிய மத்த ஏதோ காரியத்துக்கு நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறனுடைய முக்கியத்துவத்தை எதற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள்? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானமா, இல்லை வேறு பல காரியங்களுக்காகவா? பிள்ளையே, ராத்திரி இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானத்தோடு போங்க. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எது ஆனாலும், எது எப்படி இருந்தாலும், நான் அதிகமான நேரம் தேவ பிரசன்னத்தில் இருக்க போகிறேன். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். ஐ ஆம் சோ பிரிவிலேஜ். இந்த இடத்துல நின்று நான் பிரசங்கிக்கிறதை ரொம்ப பெரிய கனமாக கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு பரிசுத்தவான் ஜெபத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த அங்கிள் சாம் ஜெபத்தர் அங்கிளுக்காக ஜெபத்தினால, தேவ பிரசன்னத்தினாலே தான் ஊழியத்தை கட்டி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு நான் ஒரு சின்ன பையனா நின்று நான் பிரசங்கம் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். சபையே, அந்த பிரசன்னத்துல நீ இருப்பாயானா உனக்கு வர வேண்டிய காகங்கள் தானாய் தேடி வரும்.